இந்த 12வது நாளிலும் தாவீது சந்தித்த தூதன் என்ற தலைப்பின் கீழே நம்ம தியானிக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம தியானிக்கிற அந்த தூதன் எப்படின்னா தண்டிக்கிற தூதன். நல்ல தூதர்களை குறித்து நம்ம பார்த்தோம். பாதுகாத்தார், வழி நடத்தினார், ஆலோசனை கொடுத்தார், எதிராளியாய் நின்றார், அப்புறம் நமக்கு உதவி செய்தார், அப்படின்னு நிறைய தூதர்களை நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நம்ம தியானிக்கிற தூதர் யாருன்னா தண்டிக்கிற தூதன். பாவம் செய்தால் அதற்கு தக்க தண்டனையை நாம் இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். கொள்ளும்படியாய் கர்த்தர் அந்த தூதனை இந்த இடத்திலே அனுப்புகிறார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின அந்த தாவீது ராஜாவாக இருந்தார். அவர் துதிக்கிற ராஜா, யுத்தத்தில் சிறந்த ராஜா, வாசிப்பதில் தேறின ராஜா, ஜெபிக்கிற ராஜா. இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவை சாத்தான் ஏவி விட்டான் என்று இந்த 1வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ இந்த ஏவி விட்டான் அப்படின்னு சொல்லும்போது தவறான காரியங்களை செய்யும்படியான சிந்தனைகளை அந்த தாவீது ராஜா பெற்றுக்கொண்டான். அந்த பிலேயாமை குறித்து பார்க்கும்போது அவனுடைய இருதயத்தில் ஒரு ஏவுதல் வந்தது. என்ன ஏவுதல் அப்படின்னா, அந்த பொன் வெள்ளி வீடு நிறைய நான் என்ன சாரேன் பாலாக்கு ராஜா சொல்லும்போது வீடு நிறைய நான் பொன் வெள்ளியை தாரேன்னு சொன்னோடே அவனுடைய இருதயம் அந்த பொன் வெள்ளியை பார்க்கும்படியாக அவன் இருதயம் ஏவினான். அதனால்தான் அந்த இஸ்ரவேலுக்கு விரோதமான காரியத்தை பின்னாடி அவன் செஞ்சுட்டு போனான் என்று நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே தாவீதுக்கு என்ன ஒரு அந்த இருதயத்தில் ஒரு ஏவுதல் வந்தது அப்படின்னா, என்னோடு இருக்கிற என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற யுத்த புருஷர்கள் எத்தனை பேர் என்பதை நான் லக்கம் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை அவனுக்கு வந்தது. இந்த ஆசை எதை குறிக்கிறதுனா ஒரு பெருமையை குறிக்கிறது. தாவீது ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாக்களாக இருக்கிறவர்கள் அவங்க தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அநாதி தீர்மானம், திட்டம். ஆனால் இந்த தாவீது அந்த தேவன் மேல் சார்ந்து இராதபடிக்கு எத்தனை பேர் நமக்கு போர் சேவகர்கள் இருக்கிறாங்க, அவர்களை நம்ம லக்கம் பார்த்து அவங்க மூலமாக நம்ம என்ன செய்யலாம், ஒரு எவ்வளோ நம்முடைய பவர் என்ன, நம்முடைய ராஜத்துவத்தின் மேன்மை என்ன என்பதை நம்ம விளங்க பண்ணணும், காண்பிக்கணும் அப்படின்றத அவன் தன் இருதயத்தில் எண்ணிக்கொண்டு இந்த காரியத்தை செய்கிறான். இதை செய்யாதபடிக்கு யோவாப் என்ன செய்கிறான், தடை பண்ணுகிறான். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, அப்பொழுது யோவாப் 3ஆம் வசனம் வாசிப்போமா? அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 100 தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். ரொம்ப தாழ்மையாக கேட்குறாரு. ஒவ்வொரு தடவையும் இந்த யோவாப் ஒரு வார்த்தையை சொன்னார்னா ராஜா கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ள ராஜா தான். ஏன்னா இந்த யோவாப் யார் அப்படின்னு சொன்னோன்னா, 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, 1 நாளாகமம் 2:10, ராம் அபினதாப்பை பெற்றான். அபினதாப் யூதா புத்திரனின் பிரபுவாகிய நகசோனை பெற்றான். 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அவர்கள் சகோதரிகள் செரியாள், அபிகாயில் என்பவர்கள். செரியாளின் குமாரர் அபிசாய், யோவாப், ஆசகேல் என்னும் 3 பேர். ஸோ இந்த சகோதரிகள் என்று சொல்லப்பட்டது தாவீதோட சகோதரிகள். அவங்களுடைய ஒரு சகோதரி தான் இந்த யோவாப் என்று நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்தில் எப்படி இந்த யோவாப்பை தலைவனாகவும் சேனாதிபதியாகவும் இந்த தாவீது தேர்ந்தெடுத்தான் என்று நம்ம பார்க்கும்போது, 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்தில் அந்த எபூசிரின் குடிகளை யார் முறியடிக்கிறார்களோ அவங்க தான் இந்த இஸ்ரவேல் சேனை தலைவர்களுக்கு தலைவராகவும் சேனாதிபதியாகவும் இருக்க வேண்டும் என்று தாவீது உயர்த்தி வைத்த யோவாப் என்று நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். அந்த மாதிரி யோவாப்பை தாவீது உயர்த்தி வச்சிருந்தா எந்த யுத்தத்துக்கு போனாலும்
யோவாப் ஒரு சில திட்டங்களை செய்து இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் சொன்னால் ராஜா அப்படியே கேட்பார். அப்போ இந்த இடத்துல ராஜாவிடத்தில் கேட்குறாரு, நீங்கள் இப்படி லக்கம் பார்க்கறது சரியா? ஆண்டவர் வந்து நூறத்தனையாய் தம்முடைய ஜனத்தை என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். ஏன்னா ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம், இஸ்ரவேலர்களை நான் என்ன செய்வேன், தலைமுறை தலைமுறைதாரும் அவங்க பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம், ஆசீர்வதிக்கப்பட்டும் திரளாய் பெருகுவார்கள். அப்படி தான் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இஸ்ரவேலர்கள் எப்படி பெருகுகினார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசித்துக்கிறோம். 11:6 எபூசியரை முறியடிக்கிறதில் எவன் முந்தினவனாய் இருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாதிபதியுமாய் இருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். செரியாவின் குமாரனாகிய யோவாப் முந்தி ஏறி தலைவனானான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தான் அந்த சீயோன் கோட்டையை பிடிக்கிறதுக்கு அந்த யோவாப் வந்து முதன்மையாய் நின்று அந்த காரியத்தில் ஜெயம் பெற்றவனாக இருந்ததுனால அவர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி செய்யலாமா வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ராஜாவுடைய வார்த்தை ரொம்ப பலமாக இருந்தது. கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. இப்போ ராஜா என்ன சொன்னால், பெயர்சபா தொடங்கி தான் மட்டும் அப்படின்னா ஒரு வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும், ஒரு வலதுபுறத்துலேருந்து ஒரு இடதுபுறம், ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை, ஒரு நீளத்தில் ஜனங்கள் எவ்வளோ படர்ந்து இருக்கிறாங்க. அந்த ஜனத்தை எண்ண வேண்டும் என்று சொன்னபடி அவங்க போய் எண்ணுறாங்க. என்ன தொடங்கி அந்த தொகைகளெல்லாம் வந்து அந்த லக்கத்தையெல்லாம் பார்த்து வந்து சொன்னதுக்கு அப்புறமா இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாத ஆனபடினாலே அவர் இஸ்ரவேலரை என்ன செய்தார்? வாதித்தார். அப்படி வாதிக்கும் பொழுது தான் இந்த தாவீதோட இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு உணர்வு வருது. அச்சச்சோ, நான் என்ன செஞ்சிட்டேன்? பெரிய பாவம் செஞ்சிட்டேன். அப்போ நம்ம கேட்கலாம், தொகை எடுக்கிறது இல்லை கணக்கு எடுக்கிறது பாவமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். எடுக்கிறது பாவமா? தொகைக்கு எடுக்கிறது கணக்கு எடுக்கிறது பாவம் கிடையாது. இப்போ ஒரு தொழிலாளி வந்து நம்ம வேலையில் பார்க்குற தொழிலாளர்கள் எத்தனை பேர், இப்போ நம்மளுக்கும் சென்சஸ் எடுக்கிறாங்க இல்லையா? நம்ம மக்கள் தொகை எவ்வளோ இருக்குதுன்னு சென்சஸ் எடுக்கிறாங்க. எதுக்குன்னா நான் இந்த குறிப்பிட்ட மக்களுக்கு எப்படி இருக்கிறது, அந்த மக்கள் எத்தனை மக்கள் எந்த வயதுடையவர்களாக இருந்து நமக்கு டேக்ஸ் கட்ட முடியும், அதனால் நம்மளுக்கு என்ன வருமானம் வரும், அந்த கணக்கெடுப்பு வந்து வேறு. ஆனால் இந்த இடத்துல தாவீது செய்ததுன்னா தன்னுடைய சுய எண்ணத்தோடு செய்ததால், சுய அதிகாரத்தோடு அவன் செய்ததுனால, ஒரு பெருமையோடு செய்ததுனால கர்த்தர் அந்த இடத்துல ஒரு வாதை உண்டு பண்ணினார். ஏன் ராஜா அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாதுன்னா, 17ஆம் அதிகாரத்தில் மோசே மூலமாக கர்த்தர் இந்த தேசத்தில் ராஜாக்களாக இருந்தால் அவங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை ரொம்ப திட்டமும் தெளிவுமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். உபாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 16லேருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா 15லேருந்து, உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரே. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியனிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். ஹல்லேலூயா. அவன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவன் இருதயம் என்னவாகக்கூடாது?
மேட்டிமை ஆகக்கூடாது. ஸோ இந்த இடத்துல தாவீதுனுடைய இருதயம் மேட்டிமை ஆனதுனால தான் கர்த்தர் என்ன செய்தார், ஒரு வாதையை அனுப்பினார். அப்போது தாவீதை திருத்தும்படியாக அடிக்கடி கர்த்தர் என்ன செய்வார், தீர்க்கதரிசிகளை அவன் பத்சேபாளிடத்தில் பாவம் செய்யும்போது நாத்தான் தீர்க்கதரிசியை அவனிடத்தில் அனுப்பி அவனை உணர்த்தி அவன் அந்த பாவத்திலேருந்து வெளியில் வரும்படி கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். இப்போ இந்த பெரிய பாவத்தை செய்ததுனால கர்த்தர் யாரை அனுப்புகிறார், காத்தை கர்த்தர் அவனிடத்தில் அனுப்பி போய் சொல்கிறார், 3 விஷயத்தை நான் உனக்கு வைக்கிறேன், அந்த 3ல் ஏதாவது ஒன்று நீ என்ன செய்யணும், சூஸ் பண்ணணும். 3 வருஷமா இல்லை 3 மாதமா இல்லை 3 நாட்களா அப்படின்ற ஒரு காரியத்தை, 3 மாதம் 3 வருஷம் உனக்கு பஞ்சம் வேணுமா, 3 வருஷம் உனக்கு பஞ்சம் வேண்டுமா, 3 மாதம் உனக்கு சங்காரமோ, இல்லை 3 நாளைக்கு உனக்கு கொள்ளை நோய் வந்து ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டுமா என்பதை நீ தீர்மானித்துக்கொள் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, நான் ஒரு மனுஷ கையில் விழாமல் நான் தேவனுடைய கையிலே விழுகிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கும்போது அங்கே தண்டனை கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய தூதன் அந்த இடத்துல புறப்பட்டு வந்து 70,000 ஜனத்தை என்ன செய்துதான், கொள்ளை நோயினாலே வாதித்து 70,000 ஜனங்கள் மடிந்து போனார்கள். இப்போ நம்ம ரீசெண்டாக கேள்விப்பட்டோம்ல, கொள்ளை நோய் கொரோனா வந்து ஜனங்களை அப்படியே வேகமாக அது படர்ந்து எத்தனையோ ஒரு மரண செய்திகளை நம்ம கேட்டோம். அதே போல் தான் அந்த நாட்களில் ஒரு கொள்ளை நோய் 3 நாளுக்குள்ளே 70,000 பேர் அந்த இடத்துல ஒரு பெரிய, அதை பார்த்து ராஜாவுடைய இருதயம் ரொம்ப கரைந்து போய் அந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுறாரு, நான் தானே இந்த தப்பை செஞ்சேன், நான் தான் அழிக்கப்படணும், ஆனால் என் ஆடுகள் என்ன செய்கிறாங்க, என் ஜனங்கள் என்னை அழிக்கப்படுறாங்களேன்ட்டு ஒரு உணர்வடைந்து கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கும்போது திரும்ப என்ன சொல்லுகிறார் அவரிடத்துல, நீ போய் அந்த எபூசியனாகிய ஓனான் களத்திலே நீ என்ன செய்ய, எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்று இந்த இடத்துல ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ஸோ இங்கே சங்கரிக்கிற தூதன் எப்படி வருகிறார்னா, அவருடைய உரையில் இருக்கிற பட்டயத்தை எடுத்து வேகமாக அந்த கொள்ளை நோயை பரப்பி ஜனத்தை என்ன செய்கிறார், அழித்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவரே என்ன செய்கிறார், மனஸ்தாபப்படுகிறார். ஜனங்க தேவையில்லாமல், ஏன்னா ஜனங்க பாவம் செய்யவே இல்லை. யார் செய்யலை, ஜனங்க பாவம். கர்த்தர் அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடினமான ஒரு தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன் தான். யார் பாவம் செய்கிறாங்களோ அவங்க மேலே தான் அவங்க சினம் கொள்ளுவார். ஆனால் இப்போ தேவையில்லாமல் ஜனங்க மடிந்து போகிறார்கள் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த இடத்துல மனதுருகி அந்த பட்டயத்தை உருவி வைத்திருக்கிற அந்த தூதனை கண்டு அதை போதும் நிறுத்து அப்படின்ட்டு என்ன செய்கிறார், கட்டளை இடுகிறார். இந்த போதும் நிறுத்து என்று சொல்கிறத இன்னொரு இடத்துலையும் நம்ம பார்த்துக்கிறோம். எப்படின்னா, ஆபிரகாமை வந்து லோத்து ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்தும்படி அந்த மோரிபா மலையில் போய், அப்போது ஆபிரகாம் என்ன செய்கிறான், ஈட்டியை அந்த கத்தியை எடுத்து அந்த பிள்ளையை கொல்லும்படியாக போகும்போது அந்த இடத்துல உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அதை அப்படியே நிறுத்து அப்படின்ட்டு அந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் சொன்னார். அன்றைக்கு ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் அந்த இடத்துல கொடுத்தார். இந்த இடத்துலையும் அந்த தூதன் வந்து அந்த உருவின பட்டயத்தோடு வந்து நிற்கும்போது, போதும் நிறுத்து, இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதுன்னு சொன்னோடனே அந்த இடத்துல நிறுத்தப்பட்டது. ஆனால் அதற்கு பதிலாக ஆண்டவருடைய பட்டயம் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் இந்த இடத்துல நீ என்ன செய்யணும், ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துல நீ எனக்காக என்ன செய்யணும், தகன பலிகளை, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்த வேண்டும் என்று அந்த தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லும்போது அதை கேட்குறான். இந்த 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 காட்சியை தாவீது காண்கிறான். அந்த வசனத்தை வாசிப்போமா, 16வது வசனத்தில், தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையிலே பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டியிருக்க கண்டான். அப்பொழுது தாவீதும் மூப்பர்களும் ரெட்டு பொறுத்து கொண்டு முகங்குப்புற விழுந்தார்கள். இதே மாதிரி தான் லோத்துவை சந்திக்க வந்த அந்த தூதனும் உருவின பட்டயத்தோடு நிற்கும்போது முதல் யார் கண் திறந்து பார்த்ததுன்னா, பீலையாமின் கழுதை
அதை பார்த்தது. உருவின பட்டயத்தோடு எனக்கு முன்பாக தூதன் இருக்கிறனால தான் என்னால் அங்கேயும் போக முடியல, நேராக போக முடியல, அதனால தான் நான் இப்படி டான்ஸ் ஆடிட்டுருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கழுதை சொல்லிச்சு. அதுக்கப்புறம் பீலையாமுடைய கண் திறக்கப்பட்ட போது பீலையாம் என்ன செய்கிறான்? உருவின பட்டயத்தோடு தனக்கு முன்னாடி நிற்கிற தூதனை கண்டு அவனும் முகங்குப்புற விழுந்தான் என்று என்னாகமம் 22:32 வாசிக்கிறோம். இவங்களும் முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்று நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஸோ இப்போ அந்த தூதன் எங்கே வந்து நிற்கிறாருன்னா, அந்த எபூசியனானிய ஓனான் களத்திலே வந்து நிற்கிறான். அந்த இடத்துல அவனுடைய சகோதரர்கள்லாம் நிற்கிறாங்க, அவங்களுடைய குமாரர்கள்லாம் நிற்கிறாங்க. அவர்களும் என்ன செய்கிறாங்க? இந்த உருவின பட்டயத்தோடு நிற்கிற தூதர்களை கண்டு பயந்து ஒளிந்து கொண்டார்கள். அந்த ஓர்னான் மட்டும் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? அந்த கோதுமைகளை போரடித்து கொண்டு அதை சரி பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த இடத்துல தான் நீ வந்து என்ன செய்யணும்? ஒரு பலிபீடத்தை கட்டணும்னு சொல்லும்போது தாவீது ராஜா அவனிடத்துல போய் கேட்கும்போது, ராஜா என்னிடத்துல வந்து இடம் கேட்கிறார், நான் இலவசமாக உங்களுக்கு வேண்டியது இந்த இடத்தையும் தரேன், என்னென்ன பலி செலுத்துறதுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாத்தையும் நான் தரேன்னு சொல்லும்போது, ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? இலவசமாய் செலுத்த மாட்டேன், அதற்குரிய தொகையை நான் உனக்கு செலுத்தி தான் நான் அதை ஆண்டவருக்கு செலுத்துவேன் என்று 600 சேக்கல் பொன்னுக்கு அந்த எல்லா இடத்தையும் அந்த காரியத்தையும் அந்த தாவீது அவனிடத்தில் பெற்றுக்கொண்டு அந்த இடத்துல தகன பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணான். 27ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஜெபிக்கும்போது நமக்கு விரோதமாக வருகிற தண்டனையை கர்த்தர் நமக்காக மாற்ற, அதை முற்றிலுமாக அந்த சூழ்நிலையை மாற்றி போட கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸோ இந்த பலிபீடம் கட்டப்பட்ட இடம் வந்து ரொம்ப விசேஷமான இடம். என்ன அப்படின்னா, இதுதான் ஆபிரகாம் ஈசாக்காகிய அந்த ஈசாக்கை மோரிபா மலையில் கொண்டு போய் பலியிடு என்று கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார் இல்லையா? அந்த இடமும் இதுதான், இந்த ஓர்னான் களமும் இதுதான். இந்த இடத்துல தான் தேவனுடைய ஆலயமும் கட்டப்பட்டது என்று 2 நாளாகமும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம இங்கே வாசிக்கிறோம். 2 நாளாகமும் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆவது வசனம். அவன் தான் ராஜ்யபாரம் இல்லை 2 நாளாகமும் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். ஹல்லேலூயா. அந்த மலையில் தான் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது. புதிய பாட்டு காலத்தில் அந்த இடத்த தான் கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட கொல்கதா மலை என்று நம்ம புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 27:33 வாசிக்கிறோம். இது எதை குறிக்கிறதுனா, இயேசு கிறிஸ்து இப்போ பாவம் யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் என்ன உண்டு? தண்டனை உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதுதான் இதற்கு அடையாளமாக புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ சமாதான பலிகளை அவர் என்ன செய்து கொண்டார்? ஆக்கினைக்கு உண்டான பலிகளை, நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்த்தார் என்று நம்ம அந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தில் நம்ம 53ஆம் அதிகாரத்தில், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, நமக்கு வரவேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஸோ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு தண்டனை கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதையும் தாண்டி எப்படி இந்த தாவீதுக்கு அந்த சாத்தான் ஏவுனானோ, நிறைய பேரை ஏவி அநேகர் பாவத்தின் வழியில் போய் கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனத்தை கர்த்தர் உணர்வு உள்ளவர்களாய் ஆக்கும்படி நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த நாளிலே ஜெபம் பண்ண வேண்டும். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே என்னை ஆராய்ந்து
அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். அப்போ கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராயும்படியா, அவர் நம்மை சரிப்படுத்தும்படியா நம்ம விட்டு கொடுக்கும்போது நம்ம எந்த பிசாசுனாலும் எந்த மனுஷனாலும் ஏவப்படாமல் கர்த்தர் வழி நடத்துகிற அந்த உன்னதமான பாதையில் நம்ம நடந்து அநேகரை அந்த பாதையிலே நடத்தி செல்ல கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? கிருபை பண்ணுவார்.